உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அமமுக எம்எல்ஏவிடம் 100 கோடி ரூபாய் வரை குதிரை பேரம் பேசப்பட்டு தாவேக்கவிற்கு அமமுக ஆதரவு என விஜய் போலி கடிதம் கொடுத்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என கூறிக்கொண்டு விஜய் கட்சி மோசடி செய்து வருவதாகவும் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். நேற்று இரவு ஆளுநரை சந்தித்த டிடிவி தினகரன் நள்ளிரவில் மறுபடியும் ஆளுநரை சந்தித்தார். மாயமானதாக கூறப்படும் அமமுக எம்எல்ஏ காமராஜுடன் சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் அமமுக எம்எல்ஏ ஆதரவு தந்துவிட்டதாக அவரது பெயரில் போலி கடிதத்தை விஜய் ஆளுநரிடம் வழங்கியதாக குற்றம் சாட்டினார். ஆட்சியை பிடிக்க விஜய் மோசடி வேலைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். தாவேக்க ஒரு மோசடி சக்தி என மேலும் குற்றம் சாட்டிய தினகரன் விஜய் அளித்த அனைத்து ஆதரவு கடிதங்களையும் ஆளுநர் ஆராய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஒருத்தருக்கு 108 தான் இருக்கு. பட் கவர்னர் உங்களுக்கு முதலமைச்சரா பதவி ஏற்று வைக்கிறதுக்கு அவருக்கு நீங்க எவிடன்ஸ் காமிக்கணும்ல. இதே மாதிரி ஃபோர்ஜரி எவிடன்ஸ்லாம் நீங்க அனுப்புனீங்கன்னா அது சரியா? டிவிகேவுக்காக விஜய்க்கு ஆதரவா டிவிகே சப்போர்ட் பண்ணி காமராஜ் பேர்ல ஃபோர்ஜரியா ஒரு லெட்டர் வந்திருக்குல்ல, அதுதானே நீங்க எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றீங்க. அந்த ஒரிஜினல் லெட்டர் எங்க காமிக்க சொல்லுங்க. எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஆதரவுகள்லாம் நிறைய ஹார்ஸ் ரைடிங்கா கூட இருக்கலாம், குதிரை பேரமா இருக்கலாம். எதுக்கு எங்க கட்சியில ஒரே எம்எல்ஏ இருக்கிறதுனால அவர் பேர்ல அனுப்பி இவரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் நினைச்சிருப்பாங்க. கவர்னரை நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அவர் ஹவுஸ்ல தானே மெஜாரிட்டி நிரூபிக்கணும், 108 வச்சிருக்காரு, கூப்பிடுங்கன்னா இதை மாதிரி போர்ஜரியா லெட்டர் அனுப்புறாங்களே, அதெல்லாம் கவர்னர் எடுத்துக்கிட்டு அனுப்பணுமா? வாட்ஸ்அப்ல வந்தவன செக்ரட்டரி போன்ல கேட்டாங்க. நான் இல்ல, நான் நேரா வந்துறேன்னு சொல்லிட்டு நேரா அட்வொகேட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு நேரா அவங்க தபால் கொடுத்தாங்க. எஸ் காமராஜ் உடைய லெட்டர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அவங்க ஒரிஜினல் எங்கன்னு கேட்டப்ப நாங்க தரேன்ட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளார கவர்னர் மாளிகையிலேருந்து இவர் செக் பண்ணப்ப நான் அது மாதிரிலாம் லெட்டர் கொடுக்கல, எங்க லீடர் தான் லெட்டர் எனக்கு, நான் அவர் சைன் பண்ண லெட்டர் தான் இருக்கு, நான் வேற இந்த லெட்டர்ல சைன் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. இது இதுக்கு ஃபோர்ஜரி தூய சக்தி செய்கிற வேலையா? இது இன்னும் ஆட்சியே அமைக்கல, உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை வரல, 108 சீட்டு தான் வந்திருக்கீங்க. அதுக்குள்ளாரே நீங்க இவ்வளவு மோசடி சக்தியா இருந்தீங்கன்னா நாளைக்கு ஆட்சி அமைச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியுமா? ஆட்சிக்கு வர முதல்ல கோணல்லாம் நீங்க எப்படி நீங்க ஆட்சி கொடுப்பீங்க? ஏன்னா மக்கள் உங்களுக்கு ஏதாவது 108 தொகுதியில வாக்களித்துட்டாங்கிற திமிர்ல தைரியத்துல எதை வேணாலும் பண்ணுவீங்களா? எங்க எம்எல்ஏடைய எதிர்காலம் என்ன ஆகுது? இந்த லெட்டரை கொண்டாந்து கொடுத்து அதை வச்சு மிரட்டி நீங்க கொடுத்த கொண்டு வந்திருந்தா என்ன இருக்கும்? இதே மாதிரி ஒரு கயவர்களை மோசடி சக்திகளை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சா தமிழ்நாடு என்ன ஆகுன்னு தெரியல. யாருக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு இருக்காது. யாருடைய பேரையும் யாருடைய பேர்லையும் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுக்கலாம். இது ஆரம்பமாயிட்டு இந்த மோசடி ஆட்சியில மோசடி சக்தியால அதை கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும். அமமுக எம்எல்ஏ காமராஜ் பெயரில் தாவேக்க போலியாக ஆதரவு கடிதம் அளித்ததாக குற்றம் சாட்டி அந்த கடிதத்தை வழங்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிண்டி காவல் நிலையத்தில் டிடிவி தினகரன் புகார் அளித்தார். டிவியில் வந்தது பிறகு நானே தொடர்பு கொள்கிறேன் அட்வொகேட்டை. நேராக அட்வொகேட் ஜெனரல்கிட்ட அழைச்சிட்டு போகிறோம். இது மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம், தலைவர் கவனத்தை கொண்டு போங்க, இவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இவன்கிட்ட கவர்னர்கிட்ட போங்க, பிரசன்ஸ் ஆஃப் கவர்னர் நேராக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது பேர் நேராக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த தபால் எழுதி கொடுத்துருக்கேன். இது நான் எழுதி கொடுத்தது. மெஜாரிட்டி இல்லாமல் எப்படிங்க ஆட்சி அமைக்க முடியும்? நீங்கள் கிடையாது. இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன், இந்த ஃபோன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன வாட்ஸ்அப்லலாம் அடிச்சிருக்கிறாங்க, யார்கிட்ட தெரிஞ்சோடனே கவர்னர்கிட்ட வந்துட்டார், இது மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் டைரக்டாக வந்துட்டார். சரிங்களா? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.